சுவாமிகளுடைய ஆற்றலுக்கு மிகுந்த நன்றி கூறி அடுத்து தலைமை உரை. வணக்கத்துக்குரிய மத தலைவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற இன்றைய விழாவினுடைய மதிப்பார்ந்த பிரதம அதிதி, எங்கள் இந்திய திருநாட்டினுடைய புதுடெல்லி நீதியரசர் அரங்க மகாதேவன் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இந்திய துணை தூதுவர் திரு சாய் முரளி அவர்களே, சிறப்பு விருந்தினர் கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களே, மேடைகளை வீட்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களே, பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களே, கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் கனகசிங்கம் அவர்களே, வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் அற்புதராஜா அவர்களே, வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களே, அவர்தம் பாரியார் கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்களே, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற இந்த திருக்குறள் வளாகம் அமைவதற்கு நிலத்தை வழங்கிய வைத்திய நிபுணர் சொர்ணலிங்கம் கமலாகரன் அவர்களே, மற்றும் சபையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான காலை வணக்கம். சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவும் திருக்குறள் வளாக திறப்பு விழாவையும் ஒன்றாக கொண்டாடுகின்ற பாக்கியம் கடவுள் நமக்கு தந்தார். இன்று இந்த மகத்தான விழாவுக்கு பல ஊர்களிலிருந்து வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு பெருந்திரளாக தொடங்குகின்ற நேரத்திலேயே நீங்கள் எல்லாம் வருகை தந்திருப்பதை விட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவுக்கு பிரதம அதிதியாக ஒருவரை அழைக்க வேண்டும், யாரை அழைக்கலாம் என்று நான் சிந்தித்த வேளை, நான் இணையதளத்திலே இந்தியாவிலே ஒரு மகாநாட்டிலே கண்டிருக்கிறேன். ஆனால் அது ஒரு சிறிய உரை பிரதம விருந்தினர் ஆற்றினார். பின்பு சங்க இலக்கியத்தை பற்றி, திருக்குறளை பற்றி ஒரு சொல்லு தமிழிலே பிசகாமல் அழகான தமிழிலே ஒருவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார். இவரை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று கம்பவாரதி அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு ஒரு முறை நான் சொன்னேன். ஆனால் அந்த கனவு என்னவென்றால், ஓதுவார் மூர்த்தி பாலச்சந்திரன் அவர்கள் நான் கேட்டபோது, அவர் டெல்லியில இருக்கின்றார், அவருக்கு நிறைய வேலை பளுவாக இருக்கும், முயற்சி செய்வோம் என்று அவருடைய தொலைபேசி எல்லாம் ஒழுங்குபடுத்தி தந்தார்கள். உச்ச நீதிமன்றத்திலே டெல்லியிலே இருக்கின்ற இந்த பெரியவரை யாழ்ப்பாணத்து இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டபோது, திருக்குறளுக்கு ஒரு வளாகம் அமைக்கிறீர்களா? நிச்சயமாக நான் வருவேன் என்றார். நிறைய வேலைப்படு, நான் முதல் நாள் வந்து அன்றே நண்பகல் நான் திரும்ப வேண்டும், அதற்கு நீங்கள் விடை தர வேண்டும் என்று எங்களுடைய பிரதம விருந்தினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய விழாவுக்கு அவர்கள் வருகை தந்து அவருடைய உரையை நீங்கள் கேட்ட பின்புதான் நீங்கள் இன்னும் திருப்திப்படுவீர்கள். சிறப்பு விருந்தினராக இந்திய துணை தூதுவர் வந்திருக்கிறார். அவரை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்து எங்க வீட்டு பிள்ளை போல அவர் எல்லா வைபவத்திலும் நாங்கள் அவரை சந்திப்போம். நல்ல மனம் படைத்தவர் சாய் முரளி அவர்கள். அவர்களை இந்த விழாவுக்கு வருகை தந்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக குமாரவடிவேல் குருபரன் அவர்கள் சட்டத்துறையிலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரை சென்று கலாநிதி பட்டம் பெற்று மிக இளம் வயதிலே யாழ்ப்பாணத்துக்கு பெருமை சேர்த்த ஒரு சட்ட நிபுணர். அவர்கள் 3 சகோதரர்களும் களத்திலே உருத்திராட்ச மாலையோடு
அவருடைய தந்தையாரோடு ஒரு நாள் கோயில் வீதியிலே சந்தித்தேன். அப்ப சின்ன பிள்ளைகள். நான் 3 பேருடைய தோளையும் தடவி அப்போ சந்தித்து விட்டு போனால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். குருவரன் அங்கே ஒரு சிறு மாணவனாக தேவாரம் பாடினார். இந்தியாவிலே பன்னிசையை படித்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனேன். மிக அழகாக பன்னிசை திருமுறை பாடி. அதுக்கு அந்த வருஷமே நல்லூர் தேர்தல் என்று 3 சகோதரர்களையும், இன்றைக்கு ஒருவர் அமெரிக்காவிலே, ஒருவர் கண் வைத்திய நிபுணர், ஒருவர் சட்டத்துறை நிபுணர், 3 பேரையும் நல்ல ஆதீனத்திலே கொண்டு வந்து தேர்தல் என்று நீங்கள் 3 பேரும் பாட வேண்டும் என்று 3 பேரும் பாடினார்கள். திருமுறை கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு பேராசிரியருடைய பிள்ளைகள், ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்த பேராசிரியர் பன்னிசைக்கு மதிப்பு கொடுத்தாரு. எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கின்ற குருவரனை நாங்கள் எந்த ஒரு விழா என்றாலும் ஒரு இளைய தலைமுறையை முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆவல் கொள்ளுவது வழக்கம். அந்த வகையிலே தான் குருவரனையும் அவர் பல மேடைகளை சந்தித்திருந்தாலும் ஒரு சட்டத்துறையிலே மிக பிரபல்யம் பெற்றிருக்கின்ற பிரதம விருந்தினர் வருகின்ற போது உங்களுக்கு ஒரு வாரிசு இருக்கிறார் என்று குருவரனை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவரை பொறுத்தவரை எனக்கு மைந்தனுக்கு சமம். எனவே அவருடைய உயர்வு கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியோர்களே, சிவபூமி என்கின்ற இந்த புண்ணிய பணி 1999ஆம் ஆண்டு இங்கே ஆன்மீக பேச்சுகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது இங்கே பேராசிரியர் சண்முகதாஸ், பேராசிரியர் சிவலிங்கராஜா போன்றவர்களுக்கு தெரியும். யார் எனக்கு பேச்சுக்கு காசு என்னன்னு கேட்டா எனக்கு காசு வேண்டாம், அப்படி நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் துர்க்கியம்மன் கோயில் இல்லத்துக்கு கொடுங்கள், திருநெல்வேலியில இருக்கிற சைவ சிறுவர் இல்லத்துக்கு கொடுங்கள். இப்போ நான் பல பேர் கேட்பார்கள், நீங்கள் பேச்சுக்கு போனால் காளாஞ்சியோடு போகிறீர்கள் என்று. எனக்கு காளாஞ்சி பேச்சாளர் என்று என்னுடைய நண்பர்கள் பட்டமே வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்திலே வேறு வேறு இடங்களிலே சொற்பொழிவாற்றுகிற போது 10 நாள் பேசினால் 2 மூட்டை அரிசியை கொண்டு போய் அநாத நிலையத்துக்கு கொடுங்கள் என்று சொல்லுவேன். அவர்கள் கொடுப்பார்கள். அது 2 மூட்டையாகி 3 மூட்டையாகி 10 மூட்டையாகி பிறகு தேசம் கடந்து என்னை பேச்சு கலைத்தார்கள். அது பல லட்சம் ஆகியது. காளாஞ்சி பேச்சாளர் பல லட்சங்களை பேச்சுக்கு அழைத்தவர்கள் தந்தார்கள். 99ஆம் ஆண்டு பேச்சு முடிந்து லண்டன்ல இருந்து வருகிற போது திரு சச்சிதானந்தன் தான் லண்டனுக்கு அழைத்தார். பேச்சு முடிந்து வருகிற போது பல அன்பர்கள் பணம் தந்தார்கள். 1 சதத்தையும் வீணாக்காமல் துர்க்கியம்மன் கோயில் இல்லத்துக்கு ஒரு பகுதி, மிகுதியை புற்றுநோயினாலே வருந்துகின்றவர்கள், இங்கே இருந்து கொழும்புக்கு போகிறவர்கள், செஞ்சிலுவை செங்கல் கப்பலில் போறவர்கள் சரியா கஷ்டப்படுகிறார்கள் என்று வைத்திய கலாநிதி செல்வி கனகரட்னம் அம்மையார், இப்பொழுது சத்தியமூர்த்தி அவர்கள் பணிப்பாளராக இருக்கிறார், அப்பொழுது கனகரட்னம் அம்மையார் இனி ஒரு அன்பான வேண்டுதல் விடுத்தார். நீர் லண்டன்ல இருந்து கொண்டு வந்த காசுல கொஞ்சத்தை வேறந்தோறும் கப்பல்ல போறவைக்கு பாவங்கள் சில ஏழைகள் போறார்கள், அங்க போய் இறக்கி விட்டால் இளநீ வாங்க கூட காசு இல்லை. அப்போ 2000ஆம் ஆண்டு ஒரு நோயாளிக்கு 5000 ரூபாய். நான் அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே அக்கவுண்டனாக ஜெப்னா ஹாஸ்பிட்டல் இருந்தவர் என்னுடைய அக்காவின் கணவர் விஜயரவநாதன், டாக்டர் குவதாசன், மிஸ் கனாரன்னா 3 பேருடையும் பொறுப்பா கொடுத்து இந்த பணியை செய்யணும். அவர்கள் சொன்னார்கள், உங்களோட பேர்ல ஒரு அன்பளிப்புண்ட ஒரு ரிசீப் புத்தகம் அடிச்சு பண்ணுவாங்க, நாங்கள் கையில காசு எடுக்க மாட்டோம். அப்பதான் ஒரு நல்ல பணி செய்வதற்கு ஒரு பெயர் வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது இந்த மண்ணுக்கு சிவபூமி என்று அழைத்தவர் திருமூலர். முதல் நாளும் திருமூலருடைய திருமந்திரத்தை பற்றி சாவச்சியில உரையாற்றினான்.
எனக்கு இரவிரவா திருமூலர் தான் ஞாபகத்துக்கு வந்தது. நான் சிவபூமி என்ற ஒரு அமைப்பென்று போட்டு விட்டு அடுத்த நாள் ஒரு லெட்டர் பேட் அடிச்சு அதை கொண்டு போய் சுண்ணா திருமூலத்தில் லெட்டர் பேட் அடிச்சு கொண்டு போய் டிக்கெட் புத்தகம் மாதிரி வவுச்சர் எல்லாம் கொடுத்து மிஸ் கெனர் இடத்துல கொடுத்தேன். அவர் சொல்லுவோம், ஒவ்வொரு கப்பல் போறாண்டு நீர் வேற வேணும்னு நான் சொன்னேன். நான் பாடசாலைக்கு போறேன்னா முதல் நாள் விரத மிச்சம்படி நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். அப்பதான் டாக்டர் சர்ஜன் பொன்னம்பலம் போன்ற பெரியவர்கள் இது ஒரு அரிய பணியை நீர் செய்கிறீர்கள் என்று வாழ்த்தினார். அந்த சிவபூமி தான் அதுல முக்கியமாக இருந்த டாக்டர் கோதாசனை நாங்கள் பொருளாளராக போட்டு, அக்கௌண்டன்ட் விஜயராமனான உதவி பொருளாளராக போட்டு, தயாகரன் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் சிவபூமி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை அதுக்கு பின்னாலே தோற்றுவித்தோம். 2000ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த சிவபூமி அறக்கட்டளை உதயமாகி இன்றைக்கு 25 வருஷம் எங்களுடைய நிர்வாகத்தில் ஒருவர் ஒரு நாளும் கோபித்தது கிடையாது. ஒரு நாளும் கூட்டத்திலே சத்தமாக பேசியது கிடையாது. என்ன செய்யலாம் என்றுதான் பேசுவோம். இன்றைக்கு அமரத்துவம் அடைந்து விட்டார் டாக்டர் கோதாசன், அதிபர் சிவாஜி, அவர் வைஸ் பிரசிடண்டா இருந்தவர். இப்ப டாக்டர் பேரானந்தராஜா வைஸ் பிரசிடன்ட். எல்லாம் பெரியவர்கள், பண்புடையவர்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். இப்ப வேதநாயகன் கூட எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறார், கவர்னர். அவர் இப்ப கவர்னராக இருக்கிறதால நாங்கள் கூட்டத்துக்கு கூப்பிடுவதில்லை. நீங்கள் பெரிய பதவியில் இருக்கிறீர்கள். எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே படித்தவர்களும் பண்புள்ளவர்களும், நான் சொல்லுவதை கேட்பவர்கள், ஒரு தலைமைத்துவத்துக்கு மதிப்பு கொடுப்பவர்கள். 25 வருஷம் சிறுவர் மனவளர்ச்சி பாடசாலை கிளிநொச்சியிலே, கோண்டாவிலே, கிளிநொச்சியிலே, கீரிமலையிலே 11 மடம் அழிக்கப்பட்டது யுத்தத்திலே. கீரிமலையிலே ஒரு மடம், கீரிமலையிலே யாத்திரிகர் விடுதி, குப்புளாவிலே சித்தர்களுக்கான சிவபூமி ஞான ஆச்சிரமம். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக செய்ய தொடங்கி கிளிநொச்சியிலே பாடசாலை, அடுத்தது தொல்புரத்தில முதியோர் இல்லம், கீரிமலையில முதியோர் ஆச்சிரமம், பிறகு நாங்கள் திருவாசக அரண்மனை, அதுக்கு பிறகு சிவபூமி அரும்பொருள் காட்சியகம். மட்டக்களப்பு மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் 3000 திருமந்திரத்தையும் மட்டக்களப்பிலே கல்லிலே பொழிந்து, இத்தனை தடவை நான் மட்டக்களப்புக்கு போயிருப்பேன். 12 மணிக்கு கார்ல போயிருக்க சாரதி சொல்லுவேன், யானை நிற்குது ரோட்டுல, திடுக்கிட்டு போ. கடவுளே கடவுளே பிள்ளையாரே என்று யானை போனப்ப அங்க எத்தனையோ கஷ்டங்களை வாழ்விலே சந்தித்து அங்கே இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று, திருக்கோணாமலையிலே கோணேஸ்வரர் கோயிலுக்கு போறவர்களுக்கு தங்க மடம் இல்லை. சுவிட்சர்லாந்து நாட்டிலே 12 நாள் தொடர் சொற்பொழிவு, தங்க மடம் அத்தனையும் சேர்த்து அங்கே திருக்கோணாமலையிலே 2 மாடி கட்டி, கீழே பாடசாலை, மேலே யாத்திரிகர் விடுதி, மேலே ஒரு மொட்டை மாடி மாணவர்கள் தங்குவதற்கு. அதை கோணேஸ்வரத்துக்கு எழுதி கொடுத்தோம். திருமந்திர அரண்மனையை கொக்கட்டிச்சோலை தாந்தோம்பீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் நாங்கள் வச்சிருக்க வேண்டும் இல்லை. பல பேர் இதெல்லாம் விளங்கி கொள்ளுகிறார்கள் இல்லை. சில பேர் நினைப்பார்கள் திருமுருகன் சொத்து சேர்க்கிறார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்து பத்திரிகையிலே சிவபூமிக்குரிய அத்தனை சொத்துக்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, ஊடகங்கள்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யார் யார் என்ன சொத்து தந்தார். இந்த சிவபூமி தொடங்கின நாளிலேயே செல்வேந்திரா ஆடிட் கம்பெனி ஆடிட், டாக்டர் கோதாசன் கண்ணுக்குள்ள எண்ணெய் ஊத்து தான் ஆடிட். இப்ப டாக்டர் கமலகுமார் அவர் இப்போ ட்ரெஷரரா இருக்கிறார். ஒவ்வொரு சதம் கணக்கு பார்க்கக்கூடியது. எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு, நான் காசை கொடுத்துட்டு அவர்கிட்ட வாங்குறேன்டா கூட 4-5 வவுச்சர் சைன் பண்ணி தான் எடுக்கலாம். அதனாலேதான் 25 வருஷம் எங்களை நம்பி எத்தனையோ கைங்கரியங்கள் நடைபெற்றது. இன்றைக்கு பாருங்கள்,
இந்தியாவுக்கு அடிக்கடி சொற்பொழிவுக்கு அழைத்தார்கள். திருவண்ணாமலையில சொற்பொழிவுக்கு போன போது அங்க இருக்கின்ற ஓதுவார் சங்கம் தான் என்னை பேச்சுக்கு கூப்பிட்டார்கள். திருவாசகத்தை பற்றி பேசிவிட்டு மேடையில இருக்கிறேன். பெருங்கூட்டம் வடக்கு வீதியிலே. ஒரு கந்தை ஆடையோடு ஒருவர் படியில வந்திருந்து வா வான்னு கூப்பிடுறார். எனக்கு பக்கத்தில் இருந்த ஓதுவார் தண்டாயுதபாணி அவர்கள் சொன்னார்கள், திருவண்ணாமலையில இப்படி பைத்தியங்கள் எல்லாம் இருக்கும், கிறுக்குகள், நீங்க போகாதீங்க. எனக்கும் அவர் கூப்பிட கூப்பிட கஷ்டமா இருந்து எழும்பி போனேன். உட்காரு என்றார் படியில. பெரிய பேராசிரியர்கள் மேடையில, நான் போய் படியில இருந்தேன். அவர் அந்த திருவாசகத்துல நான் சொன்ன அடிகளை மிச்சம் சொல்ல தொடங்கினார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகும். படபடன்னு அவர் சொன்னார். ஆங்கிலத்துல சொல்லக்கூடாது. பிறகு அதை வேறு மொழிகள்லயும் சிலது இப்படி சொல்லுவார்கள். நான் நீங்கள் யாரு, உனக்கே அந்த கதை. திருவண்ணாமலை என்பது ஒரு பெரிய கஷேத்திரம். யார் யாரு இவர் காவி கட்டவும் இல்லை. கந்தல் ஆடை, கண்ணெல்லாம் பூளை பிடித்து போயிருக்கு. ஆச்சரியப்பட்டு போனேன். மேடையில் எங்களுக்கெல்லாம் பொன்னாட போக்குறார்கள். போக்க வேண்டியால் கீழே இருக்கிறார். இவ்வளவு ஆழமான அறிவோடு இருக்கிறார். யாரென்றே சொல்லவில்லை. முதுகிலை அடிக்கடி தட்டி, இந்த பேச்சு எனக்கு நல்லா பிடிச்சது, இன்னும் படிச்சு பேசு. யாழ்ப்பாணம் தான் திருவாசகத்தை சுவாசிப்பவர்கள் இருக்கிறார்கள். இறுதி கிரியையின் போதும் பெற்று முடிக்கிற நாடு யாழ்ப்பாணம். ஆனபடியால் திருவாசகம் போர்ல, நெருப்பில, காற்றில அழியாமல் இருப்பதற்கு நீ கடமை செய்ய வேண்டும். நான் உடனே சொன்னேன், அங்க 2 புத்தகம் பெரியவர்கள் உரி எழுதியிருக்கிறார். இந்த மாவட்டபுரத்திலே நவநீத கிருஷ்ண பாரதியார், காரைநகரிலே அருளம்பெருவர் என்ற ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறார்னு சொன்னேன். புத்தக கதை வேண்டாம், திருவாசகத்தை யாரும் புத்தகத்தில் எழுதலாம். பொருள் என்ன என்று கேட்டதற்கு சிவேருமான காட்டினர் மாணிக்கவான். விரும்பினவன் விரும்பிய பொருளை எழுதலாம் என்று பேசினார். எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல. அப்பதான் அவர் சொன்னார், கல்லில பதிக்கிறத பற்றி சொன்னார். நான் எடுத்த வீச்சுக்கு சொன்னேன், யாழ்ப்பாணத்திலே கருங்கல் இல்லை. அவர் கோபமா சொன்னார், தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜனுக்கு தஞ்சாவூர்ல கருங்கல் இல்லை, முயற்சி செய்யாமல் பேசாது. அப்பொழுதுதான் எனக்கு ஆச்சரியம் வந்தது. நான் சொன்னேன், சுவாமி நான் முயற்சி செய்கிறேன். யார இப்ப சுவாமி என்று சொன்னார், உங்களை என்று சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏச்சு. சாமி என்று நீ ஒரு தரையும் சொல்லாத, சாமி சிவபெருமான் மட்டும்தான், ஆக்களை சாமி என்று சொல்லாது. எனக்கு அதுவும் பெரிய பேச்சு. தொட்டு கும்பிடவும் விடையில. இப்ப என்னோட வந்தவர் எல்லாரும் விழா முடிஞ்சு சாப்பிட போறார்கள். இவர் சாப்பிடாமல் இருந்த இவரோட பேசுறாரு, சாப்பாட்டுக்கு வாங்க, சாப்பாட்டுக்கு வாங்க, பொறுங்கன்னு நான் கதைச்சு பேசிக்கொண்டோம். எல்லாற்ற கரைச்சலும் தாங்காமல் அவர் சொன்னார், இவ்வளவும் போதும் போன், இனி உங்களை எங்க சந்திக்கிறேன், சந்திச்சா சந்திப்போம் என்றார். நான் வந்துட்டேன். இரவு முழுவதும் எனக்கு யோசனை. விடிய எழும்பி என்னோட தங்கி இருந்தது சொன்ன, இப்படி கல்லில பதிக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமான்னு கேட்டேன். விடிய எழும்பி நான் வந்து திருவண்ணாமலை வீதி எல்லாம் தேடினார். அவரை என்னதான் சந்திக்கல. இப்ப தொண்டுநாத சுவாமியோட போன, இப்ப கிட்டடியில போன 2 மாதத்துக்கு முதலும் போய் தேடுறார். அவர் சொன்னபடியே உனக்கு பின்னால பணம் பெறும், மனம் இருந்தால் எல்லாம் பெறப்படும். 656 பாடலை கருங்கல்லிலே பதிக்கிற போது ரிஷி தொண்டுநாத சுவாமிக்கு அமெரிக்காவுக்கு போன் பண்ண, ஐயா இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை, இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை, இதுல என்னென்ன முயற்சி செய்ய போறீங்கன்னு கேட்டார். அது இந்த சித்தர் சொல்லி போட்டாருன்னு நான் சேர்த்துனேன். அப்பொழுதுதான் ஒரு துணி வந்தது.
இந்த கல்லில் யாரு கொத்துவது? இந்தியாவில இருந்து கூப்பிடுவதாக. அப்பொழுதுதான் மட்டக்களப்பாலை வருகிற போது மட்டக்களப்பில் ஒரு இளைஞன் சொன்னான், போராளியாக இருந்த வினோத் என்ற ஒரு இளைஞன் கருங்கல்லிலே இப்படி மாவீரருடைய பேரை அச்சு போல செதுக்குவார். அவன் பாவம் இப்ப மறியல் எல்லாம் இருந்து பிரிசன்ல இருந்து இப்ப வந்து ஏதாவது கோயில்ல இப்படி கல்லு கொத்தி கொண்டிருக்கிறான். அவன் பாரதிபுரத்திலே கிளிநொச்சியில இருக்கிறான் என்று முகவரி வந்தார். இந்த இளைஞனை கூப்பிட்டு நான் கேட்டேன், இந்த திருவாசகத்தை கல்லில பொழிவாயா? ஓமட்டான். இந்த அறிவு குறைந்த அறிவு. அவனை நான் கேட்டேன், நீ எத்தனையாம் வகுப்பு மட்டும் படிச்சேன்? நான் வாத்தியார் தான், எனக்கு அதுதான். அவன் சொன்னா 8க்கு பிறகு போகல. என்னுடைய 8க்கு பிறகு போகாதவனை கொண்டுச்சு இந்த திருவாசகத்தை எழுத்து பிள்ளை இல்லாம அப்படி பாதிக்கிறான். அவன் சொன்னான், போர்ல 8க்கு பிறகு நான் போருக்கு போயிட்டேன். இப்ப நீங்க திருவாசகத்தை சரியா எழுதி தந்தா சரியா படி. எல்லா எழுத்தும் தெரியும், நீங்க சரியா எழுதி தரணும். நீங்க தான் எழுத்துக்களை பார்க்கணும். யாரும் நம்ப மாட்டீர்கள். இப்படி ஒரு இளைஞன்கிட்ட இந்த திருவாசகத்தை ஒரு கல்லில முதல் செய்யன்னு ஒரு பிழையும் இல்லாம செய்து கொண்டு வந்து தந்தார். தோல்ல தட்டி நீதான் கட்டிக்கார். 21 பேரை கூட்டி கொண்டு வந்தான். நாவக்குழியில அப்படியே 21 இளைஞர்கள் இருந்து பாவம் தைப்பொங்கலுக்கு முதல் நாளும் இருந்து செதுக்கி விட்டு தைப்பொங்கலுக்கு குடும்பத்திட்ட போனார். நான் சூரியர் என்ற ஒரு நண்பரை எழுத்து பிழை பார்க்கறதுக்கு அவையோடையே விட்டேன். ஒரு எழுத்து பிழைத்தா ஒரு கல்லு பிழைக்கு 20,000 ரூபாய். அது கல் எல்லாம் சிறப்பாக பதித்த பின்பு இன்றைக்கு உலகம் யாழ்ப்பாண திருவாச அரங்கனை கொண்டாடும். அதுக்கு டாக்டர் மனமோகன் பேருதவி செய்தார்கள். இங்க இருக்கிற பாலசிங்கம் பேருதவி செய்தார். கைலாசவள்ளி அம்மாட்ட கேட்டேன், மாவல்லபுரத்துல கருங்கல்லில ரதம் இருப்பது போல நான் மாணிக்க வாசல கருங்கல் ரதத்தில் ஏற்றவிடும் ஒரு நடைமுறைக்கு சரி கொண்டு கேட்டேன். நீங்கள் காசத்தாம நான் செய்வேன். புருஷோத்தமன் கை கொடுத்தார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அசையா கருங்கல்ல தேர் ஒன்றிலே மாணிக்க வாசகரை இருப்புகிற பாக்கியம் கிடைக்கும். அப்போ அது வெற்றியாக வந்த உடனே வினோத்தை சும்மா விடுவேனா? அந்த வினோத் 3000 திருமந்திரத்தை பதிக்க வேண்டும் என்று சொன்னேன், செய்தார். இன்னைக்கு மட்டக்களப்பிலே 3000 திருமந்திர பாடல்கள். ஆராயியற்கை அவாறுப்பின் அந்நிலையே பேராயியற்கை திருமன்றான் திருமூலர். ஆரறிவார்ந்த அண்ணலின் பெருமையை ஆரறிவார் அந்த அகலமன்னிகளம் பேரறியா பெருஞ்சுடர் ஒன்று அதன் பேரறியாமையை விளம்புகின்றேனே. இதை மேடையிலே திருமந்திரத்தினுடைய சிறப்பு, திருமந்திரத்தை மூலர் சொன்ன சிறப்பு, அதை கல்லிலே பொழிகின்ற பாய்க்கம் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு நான் நித்திரை கொள்ளுவேனா? திருக்குறளையும் ஒரு நாள் ஒப்பேற்றியே ஆக வேண்டும். என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள். என்னுடைய செயலாளர் கூட்டம் துவங்கினா சொல்லுவார், சார் சார் அவசரப்படாங்க, இப்போதை கொண்டும் வேண்டாம், அடுத்தது பிறகு பார்ப்போம். நான் சிரிச்சு போட்டு சொல்லுவேன், இன்றைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இன்றைக்கு 26, 27 நிறுவனம் அப்படித்தான். இவ்வளவும் சிறப்பாக அமைந்த போதுதான் திருக்குறளுக்கு 22 வருஷத்துக்கு முதல் சிவானந்த சோதி என்று லண்டன்ல இருக்கிறவர் என்னை திருக்குறள் வள்ளுவர் கோட்டத்துக்கு கொண்டு போய் அணுவணுவா காட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டேன். எங்களுக்கு நாடு விடியவில்லை, இனத்துக்கு விடுதலை கிடைக்கவில்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற தாய் நாடாக இருக்கிற இந்தியாவிலே வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டு, இப்படியெல்லாம் இருக்குது. எங்களுக்கு அடிக்கடி இடப்பெயர்வு, அடிக்கடி துன்பம். ஒவ்வொரு நாளும் பத்திரிகை எடுத்தா இத்தனை பேர் இறந்தார்கள், இத்தனை பேர் குழந்தைகள் இறந்தார்கள். இந்த செய்திக்கு மத்தியிலே நாங்கள் இப்ப திருவள்ளுவருக்கு
விழா எடுக்க போறோம் என்று ஒரு கவலை இருந்தது. பல வருஷத்து கனவு தான். ஆனா இந்த ஏழைக்கு அந்த கனவு சும்மா சுமக்கிற கனவு தான் நினைச்ச. சத்தியமா சொல்றேன், சிவபூமியில ஒரு சதவீதம் என்னுடைய பணம் அல்ல. எனக்கு சொற்பொழிவுக்கு அன்பளிப்பு தந்திருக்கிறார்கள், லட்சம் இல்ல கோடி தந்திருக்கிறார்கள். ஆனா அந்த சொல்லுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல, அந்த சொற்களுக்கு நான் சொந்தக்காரன் அல்ல. பேசைக்கு ஒரு திருக்குறள், ஒரு தேவாரம், ஒரு நாலடியார் இப்படி சொன்னா அந்த சொற்களுக்கு சொந்தக்காரர் எல்லாம் விண்ணுலகத்தில் இருக்கிறார். சிறியன் சொன்னேன், கொஞ்சம் படித்தவன் சொன்னேன், பணம் தந்தார். இந்த திருக்குறள் வளாகம் எப்போ ஒரு நாளைக்கு கைகூட வேண்டும் இருக்கிற போதுதான் டாக்டர் கமலாகரன் அவர்கள், ஆஸ்திரேலியாவிலே வைத்திய நிபுணர், இந்த மாவட்டத்திலே பிறந்தவர், தந்தையார் சொர்ணலிங்கம் ஒரு போஸ்ட் மாஸ்டர். எடுத்தார், நான் ஆஸ்திரேலியாவில் வைத்திய நிபுணராக இருக்கிறேன், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், உங்களோட பேச வேண்டும். எனக்கு இந்த மாவட்டத்திலே ஒரு வீடு இருக்கு, நீண்ட காலமாக இராணுவமும் இப்பொழுது சிங்கள பஸ் சாரதிகள் அந்த வீட்டை வச்சிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் எழுத போகிறேன், நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்க, நான் வந்தாலும் தங்க வேணும் என்றார். நான் ஓ மாட்டேன். சரி என்று அவர் உடனே பவர் ஆஃப் அட்டர்னி அனுப்பி மிஸ்ஸஸ் நீலகண்டன் உடனே எல்லாம் செய்தார். இந்த வளவுல வந்தால் 4 பஸ் நிக்குது. தென்னிலங்கையை சேர்ந்த சிங்கள நண்பர்கள் காட்சி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மச்சம் சமைச்சு கொண்டிருக்கிறார் சாப்பாட்டுக்கு. அவர் சொன்னார்கள், தாங்கள் 10-15 வருஷமா இதுக்காக பஸ் வருது, கரண்ட் எல்லாம் எடுத்துட்டோம், நாங்கள் இந்த காணியை விட மாட்டோம், இது எங்களுக்கு தான் சொந்தம். நான் உறுதியை காட்டி என்ன பயன், இது எங்களுக்கு தான் இப்ப சொந்தம், நீங்க கெதியா விட வேணும், நாங்கள் இதை கட்டிடம் கட்ட போறோம். வந்து வந்து கேட்டா அவர்கள் விட மாட்டார்கள். சில நேரம் இராணுவ வீரர்கள் வந்து என்னோட பேசுவார்கள், நீங்கள் இந்த பஸ்காரருக்கு கரைச்சல் கொடுக்குறீங்களா? அப்படின்னு சொன்ன, ஒரு கரைச்சலும் இல்லை, இதுதான் காணி, அது இப்போதைக்கு சரி வராதுன்னு போவார்கள். இந்த கொரோனா இந்த கிருமி வந்து பல பேரை கொன்றது. இந்த கிருமி எனக்கு ஒரு உதவி செய்தது. என்ன உதவி செய்ததுன்னா, இந்த பஸ் ஓட்டம் இல்லாம போனது, அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரையிலாம போனார்கள். ஒரு நாள் நானும் என்னுடைய சிவபூமி உத்தியோகத்தர்கள் வந்தோம், ஒரு வைகோ மிஷினை பிடித்து பாழடைந்து போயிருந்த அந்த வீடு கட்டடம் எல்லாம் உடைச்சு, சிவஸ்ரீ என்ற பிரதேச இருக்கிறார், அவருடைய தொலைபேசியில சொன்ன, இது எங்கட காணி, இப்படி நீங்க பயப்படாம நீங்க இறங்கி உங்களோட வேலையை செய்ய கொண்டார். அவர் உற்சாகம் தந்தார். நாங்க உடைச்சோம். ஒரு 4 மாதத்தால பஸ்ஸோட தொடங்கின போது அவர்கள் வந்தார்கள். சிவபூமி அறக்கட்டளைக்கு உரியது என்று வெளியில போட் போட்டாச்சு, நிலம் தரமட்டம். முக்கியமாக கோயில வந்து சந்திச்சார்கள். எங்களுக்கு ஒரு இடம் நீங்கள் தர வேண்டும், இலங்கை முழுவதும் உங்களுக்கு தான், இலங்கை முழுவதும் உங்களுக்கு தான். மல்லி, இது எங்கட காணி, நீங்கள் நல்லா இருந்தோ, உங்களுடைய பஸ் ஓனரோட பேச வேணும், தாங்க நம்பரை தாங்க. அப்ப நான் நான் நீதிமன்றத்தில் போய் பேசுறேன்டா, அவர்கள் சிரித்து விட்டு போய்விட்டார். அன்றைக்கு இந்த காணி எடுத்த நாள் தொடக்கம் இதை எப்படி கட்டுவதுன்னு தெரியவில்லை. செல்வகுமார் சூரி ஒப்பந்தம் எழுதினார்கள். குணசிங்கம் என்ற ஆர்கிடெக்ட், ஆஸ்திரேலியாவிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர், எனக்கு சீனியர் பேட்ச். அவர்தான் மியூசியத்துக்கும் ஃப்ரீயா பிளான் செய்வார், இதுக்கு அவர் தம்பி திரும்ப நான் பிளான் பண்ணா அங்காலங்காலே அறக்கக்கூடாது, அப்படியே கட்டணும். அண்ணன் காசு இல்லாம என்னோட அங்காலங்காலே அறக்கிறது. கடவுளுடைய அருளாக இந்த கட்டுமான பணி நடந்தது. என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் பார்த்திவன், அவர் பெரிய வைத்திய நிபுணர், லண்டன் லூட்டன் வைத்தியசாலையிலே பணிப்பாளராக இருந்தவர். இன்றைக்கும் லண்டன்ல யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர். ஒன்றாக ஒரே பக்கத்து கதிரையில இருந்து
அவர் டாக்டரா வந்தார், நான் இப்படி வந்தேன். என்னோடு படித்தவர்கள் பல பேர் வைத்தியர்கள். நான் சொன்னேன், பார்த்திவன் களைச்சு போய்விட்டேன், திருக்குறள் வளாகம் கட்டியே முடிப்பவன், நீ பணம் தர வேண்டும். நான் இப்ப 4 மாதம் தான் லண்டனுக்கு போனான். இரவு 1 மணி மட்டும் அவரோட இருந்து பேசி கொண்டிருப்பேன். ஒரு நாள் சொன்னேன், நீ தான் இது ஒழுங்கு செய்யணும், நான் என்ன செய்யறாரு. உண்மையிலே நண்பன் பார்த்திவன் டாக்டர் கேதீஸ்வரன் காங்கிரஸ் துறையை சேர்ந்தவர், அமெரிக்கா புளோரிடாவில் இருக்கிறார். அவருக்கு நம்பரை தந்து திரும்ப கதை ஜெஃப்னா அமெரிக்கா காலேஜ் ஃபர்ஸ்ட் பேட்சடாப்பா, நீ கதை. அவர் நல்லவர். டாக்டர் கேதீஸ்வரன் அவருடைய மனைவியும் ஒரு வைத்திய நிபுணர். உண்மையிலே 226 லட்சம் அந்த பணத்தை அவர்கள் தந்தார். வேலனையை சேர்ந்த ஜோகநாதன், எனக்கு ஏற்கனவே கண்டி கலகா சிவபூமி ஆசிரமம் நிலத்தை வாங்குவதற்கு பணம் தந்தவர் யோகநாதன். ஆண்டுதோறும் கந்த சஷ்டிக்கு இந்தியாவிலே ஸ்பான்சர் பண்றவர் யோகநாதன். அவரும் பார்த்திவனோடு சேர்ந்து லண்டன் அபியம் அறக்கட்டளையில் இருக்கிறார். பாத்தி இருக்கா யோகனையோட கதை. யோகனைக்கு எடுத்து தந்தார். யோகனை நம்பி யாழ்ப்பாணம் போறேன், நீங்கள் தான் மேல் மாடி கட்டித்தர வேண்டும் சார், நீங்கள் கேட்டா நான் மறுக்க மாட்டேன். இந்த 2 பெரிய நிதி வளமும் குமார் என்று விரும்பிராயை சேர்ந்தவர், டாக்டர் ஷன் சுந்தர் கலிபோர்னியாவில் இருப்பவர், அவர்கள் உதவினார்கள். கருங்கல்லிலே வள்ளுவருக்கு சிலை வைக்கவும் என்று கந்த சஷ்டி பேச்சு முடிஞ்சு மாவல்லபுரத்து சிற்பிகள் எல்லார்டையும் போய் கேட்டா, நாங்க செய்து தருவோம், ஆனா யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போறோம் உங்களோட பொறுப்படும். கஷ்டப்பட்டு இங்க வந்த போது ஒரு 22, 23 வயது இளைஞர், உணாவில்லை, இந்தியாவிலிருந்து வந்தவர். நாங்க செய்தருவோம் ஐயா, எவ்வளவு நாள் வேணும்? 1 மாதம் தருவோம். கருங்கல்ல ஒரு இளைஞன் இந்த சிலையை செய்திருந்தார். அந்த செலவு இங்க மேடையில் இருக்கிற அக்கவுண்டன்ட் பாலசிங்கம், லண்டனை சேர்ந்தவர், அவர் தந்தார். எங்களுக்கு பெரிய உதவி. எங்களுக்கு இந்த கட்டிடத்துக்கு எல்லாரும் நிதி தந்தார். நான் இந்த ஆண்டு லண்டனுக்கு போய் எனக்கு கிடைச்ச அவ்வளவு அன்பளிப்பும் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கு தலை நிமிர்ந்து இந்த கட்டிட நிர்மாணத்துக்குரிய அவ்வளவு நிதியை எந்த ஒரு அரசாங்கத்திடமோ, எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடமோ, எந்த ஒரு எங்களுடைய லொத்தர் போட்டோ அல்லது பிரமுகர்களை தேடி வீடு விட அலையாமல், இன்றைக்கோ அந்த ஞானி சொன்னார், உனக்கு கடவுள் பக்கத்துல வருவாரடா, போடா, போய் காரியங்களை செய்யடா. யாரும் நம்ப மாட்டீர்கள். 6 மாதத்திலே தான் நிதி வந்து சேர்ந்தது. சேர சேர நாங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். 2 சகோதரிகள் கொழும்பிலே, மிஸ் புஷ்பநாதன் என்ற 2 சகோதரிகள். திருமணையா, எப்போ நாங்கள் உங்களுக்கு உதவுவோம், என்ன வேண்டும்? திருக்குறள் முழுவதையும் கருங்கல்லை பதிக்கிற செலவை நீங்களாம் பொறுப்படுத்தவும். 2 சகோதரிகள் தாய் தந்தையனுடைய பேராலே அந்த செலவை தந்தார். தந்தவர்களை நான் மறக்க மாட்டேன். எனக்கு அதுதானே தொழில். அவர்களை வாழ்த்துவதும் அவர்களை பாராட்டுவதும் பிற ஒரு காரியத்தை செய்வது. எனவே தலைமையில் நீண்டு போயிருக்கும், நீதியரசருக்கே குழப்பமாக இருக்கும். என்னடா இவன் நீண்ட நேரம் பேசுறான், நான் தானே பேசணும் இன்றைக்கு. ஆனா எனக்கு ஒரு பெரிய நன்றி கடன் இருக்கிறது, இது எல்லாம் சொல்ல வேண்டும். அழகுபடுத்தி தந்தார்கள். புருஷோத்தமன், சிவஜீவன், இந்திரன் எல்லாரும் அழகுபடுத்தி இந்த உரிய நேரம் ராத்திரி 2 மணி மட்டும் வேலை நடந்தது. ஒரு பெரிய கைங்கரியா நடந்திருக்கிறது. இவ்வளவு சான்றோர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் நான் வணங்குகிறேன். ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு மிக கவலை, ஈழத் தமிழர் என்னவாகுவார்களோ. எங்களிடம் இருக்கிற ஒற்றுமையின்மை, எங்களிடம் இருக்கிற போட்டியும் பொறாமையும் பொய்யும் எல்லாம் ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. சில ஊடகங்கள் பொய் பேசுகிறார். நேற்று கூட ஒரு ஆள் எழுதுகிறாரு, ஊடகம் வந்து 1 மணித்தியால நிகழ்ச்சி
என்ன நிகழ்ச்சின்னா இப்ப இன்னத்துக்கு அவசரமா திருக்குறள் அறப்படிச்சவர் தானே அவர். இன்னத்துக்கு இப்ப திருக்குறள் தமிழனா பிறந்தவன் எல்லாம் திருக்குறளுக்கு சொந்தக்கார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கு அளித்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நாம் பாரதம். அந்த வள்ளுவனே சொன்னான், இந்த உலகத்துக்கு சொன்னான், உனக்கு ஓமை இல்லாதவன் கால போய் விழடான், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல். எனக்கு அதுதான் தெரியும். கடவுள் வாழ்த்திலேயே வள்ளுவன் சொன்னா, உனக்கு ஓமை இல்லாதவன் கால நீ விழு, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் எறிதல். எனக்கு வருகிற மனக்கவலை எல்லாம் மாற்றுகின்ற சக்தி தெய்வ சக்தி உடையவர்களுக்கு தான் உண்டு. அதனாலே நான் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ சிரமங்கள், இந்த விழா செய்வதென்றாலும் வந்து விசாரிப்பார்கள். என்ன காரியம் செய்தாலும் உனக்கு எப்படி நிதி வருது என்று கேட்பார். வாங்கோ என்னோட கணக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. பெரிய துன்பம் பாருங்கள். தமிழன் நான் பிறந்ததால் நேற்று ஒரு நண்பர் சொன்னார், ஒரு வெப்சைட்ல போட்டிருக்கிறார்கள், 6 திருமணனுடைய சொத்துக்களை உடனடியாக புதிய அரசாங்கம் ஆராய்ச்சி செய்யும். இந்த புதிய அரசாங்கத்திட்ட இந்த உரிமையை தாங்கூடாண்டு புதிய அரசாங்கத்திட்ட எங்கட முடிவை தாங்கொண்டு கேட்கிறத விட்டுட்டு 6 திருமணம் கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறோம். அந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறாங்க. வெக்கம்தான். இவ்வளவு தமிழ் சான்றோர்கள் இருக்கிற போது நான் சொல்லுகிறேன், இப்படியெல்லாம் இருந்தோம். பாரதி சொன்னான், கோவிந்தசாமி புகழ் சிறிது சொல்வேன், குவலியத்தின் விழி போன்றான் யாழ்ப்பாணத்தான். யாழ்ப்பாணத்து சித்திரை பார்த்துட்டு பாரதி பாடினான், உலகத்துக்கு கண் போன்றவன் யாழ்ப்பாணத்தான். இன்றைக்கு பாரதி இருந்தால் அவன் சொன்னான், அவன் கண்ணும் மூடப்பட்டு போச்சு. கோவிந்தசாமி புகழ் சிறிது சொல்வேன், குவலியத்தின் விழி போன்றான் யாழ்ப்பாணத்தான். பாரதி அப்படி பாடினான் யாழ்ப்பாணத்தை. இப்ப பாரதி இருந்தா என்னெல்லாம் சொல்ல போறான். அதனாலதான் சொல்லுகிறேன், எல்லா தெய்வங்களையும் நீங்களும் மன்றாடுங்கள். இந்த இனத்தின் அழுக்க கடவுள் ஏதோ விதத்துல கழுவி மனங்கள்ல வெளியில நாங்கள் சோப் போடுவதை விட இனி விழுங்கினா நல்லது போல உள்ளுக்கு கழுவி எங்கள் இனம் விடிவை நோக்கி போவதற்கு வழிவகுத்து விடைபெறுகிறேன். நன்றி.